Hello viewers, welcome to Super Brain. Example 5.15 பார்க்கலாம். The midpoints of the sides of your triangle are அப்படின்னு சொல்லி 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. Find the coordinates of the vertices of the triangle அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இந்த ட்ரையாங்கிளுடைய சைட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சைட்ஸோடைய மிட் பாயிண்ட்ஸ் தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. சைட்ஸோடைய மிட் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த சைடுடைய மிட் பாயிண்ட், இந்த சைடுக்கு மிட் பாயிண்ட், இந்த சைடுக்கு மிட் பாயிண்ட், அது எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆர்டர். ஸோ நம்ம எழுதிக்கலாம் இங்கே பாருங்க 5,1, அதுக்கப்புறம் 3,-5, -5, -1. ஸோ இது ஆர்டர் எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ இதுக்கு நான் நேம் கொடுத்துக்கிறேன். இது ஏ, இது பி, இது சின்னு சொல்லி இந்த வெர்டிசஸ்க்கு நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த வெர்டிசஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். இந்த வெர்டிசஸ் உடைய கோஆர்டினேட்ஸ் என்ன, அதாவது பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. இந்த பாயிண்ட்ஸ் தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறோம். அது வந்து இது x1, இது y1 எடுத்துக்கலாம். b உடைய பாயிண்ட்ஸை வந்து x2, y2ன்னு எடுத்துக்கலாம். c உடைய பாயிண்ட்டை வந்து x3, y3ன்னு எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்ஸ் தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறோம். எதை யூஸ் பண்ணினா இந்த மிட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை யூஸ் பண்ணி தான். இப்போ பாருங்க இந்த சைடு எடுத்துக்கோங்க. ஏபி அப்படின்ற சைடில் பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட் நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ 2 பாயிண்ட்ஸ் கொடுத்து மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நம்ம மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் மிட் பாயிண்ட்டுக்கு இந்த வேல்யூவை போட்டு நம்ம இதை போட போறோம். பாருங்க மிட் பாயிண்ட்டுக்கான ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கலாம். மிட் பாயிண்ட் ஈக்குவல் டு x1 plus x2/2, y1 plus y2/2. சரி, இப்போ மிட் பாயிண்ட் நமக்கு தெரியும் என்னென்ன 5,1ன்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது x1, y1, இது x2, y2ன்னு எடுக்க போகிறோம். அது ஆல்ரெடி நம்ம அப்படி தான் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் நமக்கு இதே தான் கிடைக்க போகுது. இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் இருக்கிறதும் இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறதும் ஆட் பண்ணி /2. அதுக்கப்புறம் இதில் செகண்ட் இருக்குது, இதில் செகண்ட் இருக்குது, /2. இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். இப்போ பாருங்க x1 ப்ளஸ் இதில் ஃபர்ஸ்ட் என்னது x2 /2, செகண்ட் வந்து y1 ப்ளஸ் இதில் செகண்ட் வந்து y2 /2ன்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது கூடயும் இந்த செகண்ட் பாயிண்ட் கூடயும் ஈக்குவேட் பண்ண போறோம். அப்ப பாருங்க x1 plus x2 /2 என்ன ஆகும்னா 5க்கு ஈக்குவலா இருக்கும். இந்த y1 plus y2/2 பாத்தீங்கன்னா இந்த 1க்கு ஈக்குவலா இருக்கும். இப்போ இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ல இங்க போயிடுனா டினாமினேட்டர்ல இருக்கு இல்லையா, ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது என்ன ஆகும், நமக்கு நியூமரேட்டருக்கு போயிடும். அப்ப x1 plus x2 என்ன ஆகும், நமக்கு 5 2s are 10 ன்னு கிடைச்சிடும். இங்க y1 plus y2 என்ன ஆகும்னா 1 2s are 2ன்னு ஆயிடும். இப்போ என்ன பண்ண போறோம், இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுக்க போறோம், இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் மிட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இதுக்கு வாங்க. இந்த மிட் பாயிண்ட்டை இங்கே எழுதிக்கலாம். மிட் பாயிண்ட்டுக்கு பதிலாக 3,-5ன்னு எழுதிக்கிறேன். இப்போ வந்து இது எதுக்கும் மிட் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக்கும் சிக்கும் தான் மிட் பாயிண்ட். இப்போ இதில் ஃபர்ஸ்ட்டும் எடுத்துக்க போகிறோம். அப்போ x2 plus x3/2, இதில் செகண்ட் என்னது y2 plus y3/2. அதாவது மிட் பாயிண்ட் ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணி போட்டிருக்கோம், அவ்வளோதான். இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறத ஃபர்ஸ்ட் கூடயும் செகண்ட் இருக்கிறத செகண்ட் கூடயும் ஈக்குவேட் பண்ண போறேன். அப்போ என்ன ஆகும், x2 plus x3/2 வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும், 3க்கு ஈக்குவலா இருக்கும். y2 plus y3/2 வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும், -5க்கு ஈக்குவலா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ல போகும், இதுவும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ல போகும். அப்போ x2 plus x3 equal to 2 3s are 6ன்னு கிடைச்சிரும். இங்க y2 plus y3 equal to இங்க மைனஸ் இருக்கிறத போட்டுக்கலாம், 5 2s are 10ன்னு வந்துரும். இப்போ இங்க 2 முடிச்சிருக்கோமா, இங்க 3ன்னு எடுத்துக்கலாம், இதை 4ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், தேர்ட் மிட் பாயிண்ட் பாருங்க -5, -1. ஸோ -5, -1 எடுத்துக்கிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா எதுக்கு மிட் பாயிண்ட்னா இந்த ஏக்கும் சிக்கும் தான் மிட் பாயிண்ட். அப்போ இதில் ஃபர்ஸ்ட்டும் எடுக்கிறோம் x1 plus x3. ஸோ x1 plus x3/2, நெக்ஸ்ட் இதில் செகண்ட் பாருங்க y1, இதில் செகண்ட் y3. ஸோ y1 plus y3/2ன்னு வந்துடும். இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை ஃபர்ஸ்ட்டும் ஈக்குவேட் பண்ண போகிறோம். அப்போ x1 plus x3/2 வந்து -5க்கு ஈக்குவலாக இருக்கும். y1 plus y3/2 வந்து -1க்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ பாருங்க x1 plus x3 equal to இந்த மைனஸ் அப்படியே இருக்கும், 5 2s are 10ன்னு வந்துருமா. இங்க y1 plus y3 equal to இந்த மைனஸ் அப்படியே இருக்கும், 1 2s are 2ன்னு வந்துருமா. இப்போ பாருங்க 4 முடிச்சிருக்குமா. அப்போ இதை வந்து 5ன்னு எடுத்துக்கலாம், இதை வந்து 6ன்னு எடுத்துக்கலாம். டோட்டலா நம்ம 6 ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ பாருங்களேன், ஃபர்ஸ்ட், தேர்டு, ஃபிஃப்த் இந்த 3 ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே எக்ஸ்ல தான் இருக்கும். அதே மாதிரி இந்த 2 4 6 பார்த்தீங்கன்னா ஒய்ல தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 1 3 5 வந்து ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணும்போது நமக்கு x1 x2 x3 வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி தான் இந்த சைடு வந்து 2 4 6 ஆட் பண்ணும்போது y1 y2 y3 கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், ஆடிங் equation 1
3 5 எடுத்துக்கலாமா? ஸோ இதை நான் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஆடிங் ஈக்குவேஷன் 1, 2 and 3 implies, இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஈக்குவேஷன் 1ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறதெல்லாம் முதல்ல எழுதிக்கலாம். x1 plus x2, அப்புறம் ஈக்குவேஷன் 2ல என்ன இருக்குது ப்ளஸ் x2 ப்ளஸ் x3 ப்ளஸ் x1 ப்ளஸ் x3. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே ப்ளஸ் போட்டு எழுதிக்கோங்க. ஸோ x1 ப்ளஸ் x2 plus x2 plus x3 plus x1 plus x3 வருமா? ஈக்குவல் டு போட்டு இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதுலாம் ஆட் பண்ணிக்கலாம். ரைட் ஹேண்ட் சைட் பாருங்கள் 10, இங்கே 6, இங்கே -10. ஸோ 10 + 6 -10 போட்டுக்கலாம். ஓகே, இங்கேயும் அதே மாதிரி என்ன பண்ணலாம்? ஆடிங் இங்கே என்னென்ன ஈக்குவேஷன் 2 4 6 இங்கே ஈவன் நம்பர்ஸில் இருக்கிற ஈக்குவேஷன்லாம் வரும். 2 4 and 6 இம்ப்ளாய்ஸ் இதுலேயும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் y1 y2 y2 y3 y1 y3 எல்லாமே ப்ளஸ் போட்டு எழுதிக்கலாமா? y1 + y2 + y2 + y3 plus y1 plus y3 equal to right hand side என்னெல்லாம் இருக்கு பாருங்க 2 -10 -2 அப்படியே எழுதிக்கோங்க 2 -10 -2. ஓகே, இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாமா? இதில் பாருங்க எத்தனை x1 இருக்கு? 2 x1 இருக்கா? அப்போ 2x1 போட்டுக்கலாம். ப்ளஸ் எத்தனை x2 இருக்கு? 2 x2 இருக்கா? 2x2 போட்டுக்கலாம். ப்ளஸ் எத்தனை x3 இருக்கு? 2x3 இருக்கா? ஈக்குவல் டு இங்கே பாருங்க இந்த +10 இந்த -10 நமக்கு போயிடும். என்ன கிடைக்கும்? 6 மட்டும் இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்துலேயும் 2 காமனாக இருக்கிறதுனால நான் 2 காமனாக வெளியே எடுத்துடுறேன். அப்போ இங்கே என்ன இருக்கும்? x1 இருக்கும், இங்கே x2 மட்டும் இருக்கும், இங்கே x3 மட்டும் இருக்கும். எல்லாத்துலேயும் 2 வெளியே எடுத்துட்டோம். ஈக்குவல் டு 6 இருக்குமா? இந்த மல்டிப்ளைல இருக்க 2 வந்து நான் இந்த சைடு கொண்டு வந்துடுறப்ப என்ன ஆகும்? டிவைடில் ஆகும். அப்போ x1 + x2 + x3 என்ன ஆகும்னா 6/2 அப்படின்ட்டு வந்துருமா? இதை டிவைட் பண்ண என்ன ஆகும்? நமக்கு 3ன்னு கிடச்சிரும். ஸோ x1 + x2 + x3 வந்து 3ன்னு கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ இங்கேயும் பாருங்கள் 2 y1 இருக்குது. ஸோ 2y1 போட்டுக்கலாம். 2 y2 இருக்குது. ஸோ 2y2 போட்டுக்கலாம். 2 y3 இருக்கா? 2y3ன்னு போட்டுக்கலாம். ஈக்குவல் டு இப்போ பாருங்கள் இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன ஆகும்? நமக்கு -10 மட்டும் கிடைக்கும். எல்லாத்துலேயும் நமக்கு என்ன காமனாக இருக்குது? 2 காமனாக இருக்கா? அப்போ y1 + y2 + y3 ஈக்குவல் டு என்ன ஆகும்? -10 வருமா? இந்த 2வை இங்கே டிவைடில் கொண்டு வந்துடும். அப்போ y1 + y2 + y3 என்ன ஆகும்னா -10/2 அப்படின்ட்டு வந்துடும். இப்போ 2 டேபிளை கேன்சல் பண்ணால் இது 5 டைம்ஸ் கேன்சல் ஆகும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டுக்கலாம். அப்போ என்ன ஆகும்? y1 + y2 + y3 உடைய வேல்யூ -5ன்னு கிடைக்குது. இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் வந்து 6 முடிச்சிருக்கோம் இல்லையா? இங்கே வந்து இது 7ன்னு எடுத்துக்கோங்க, இதை 8ன்னு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு x1 + x2 + x3 மூணுமே இருக்குது, ஈக்குவல் டு 3ன்னு இருக்கா? இப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இங்கே இருக்குது பாருங்கள் இந்த 1 3 5 ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள் x1 + x2ன்னு இருக்கா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 10 வருதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ இந்த x1 + x2க்கு பதிலாக நம்ம 10 போட்டோன்னா நம்ம எதோடைய வேல்யூ கண்டுபிடிக்க முடியும்? x3 வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். இப்போ நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், தேர்ட் ஈக்குவேஷனில் x2வையும் x3யும் ஆட் பண்ணால் 6 வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ x2 x3க்கு பதிலாக 6 போட்டோம்னா நமக்கு x1 வேல்யூ கிடைச்சிரும். ஸோ அதே மாதிரி தான் x1ஐயும் x3யும் ஆட் பண்ணால் -10 வருதுன்றாங்களே. அப்போ இது ரெண்டுத்துக்கு பதிலாக -10 போட்டால் x2 வேல்யூ கிடைச்சிரும். ஸோ இந்த ஈக்குவேஷனில் ஒவ்வொரு ஈக்குவேஷனையும் எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஸோ இதே ப்ரொசீஜர் தான் இங்கே y1 y2 y3 கண்டுபிடிக்கும் போதும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 7ல ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 1 பாருங்க, x1 + x2 ஆட் பண்ணா 10 வருதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்போ x1 x2 ஆட் பண்ணா 10 வருதுனால இது ரெண்டுத்துக்கு பதிலாக நம்ம 10ன்னு போட்டுக்கலாம். ப்ளஸ் x3 = 3ன்னு போட்டுக்கலாம். இந்த இடத்துல என்ன எழுதலாம்னா ஃப்ரம் 1 அப்படின்னு போட்டுக்கலாம். ஏன்னா 1ல தான் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 10 வருது. அதனால இப்போ நமக்கு x3 தான் வேணும். அப்போ இந்த 3 அப்படியே இருக்கும். இந்த 10 இந்த சைடு வரும்போது என்ன ஆகும்? -10 வந்துருமா? அப்போ x3 உடைய வேல்யூ என்ன ஆகும்? -7ன்னு கிடைக்கும். ஏன்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணா 7 பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ். அப்போ x3 வந்து -7ன்னு கிடைச்சிருச்சு. இப்போ அதே மாதிரி தேர்ட் ஈக்குவேஷனில் x2 + x3 வந்து 6ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ x2 + x3க்கு பதிலாக 6 போட்டுக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் 7 இம்ப்ளைஸ் அப்படின்னு போட்டுட்டு இந்த x2 + x3க்கு தான் நம்ம வந்து 6 போட போகிறோம். அப்போ இந்த x1 நம்ம அப்படியே வச்சுக்கணும். ப்ளஸ் இதுக்கு பதிலாக நம்ம 6ன்னு போட்டுக்கலாம். ஈக்குவல் டு 3ன்னு வந்துருமா? ஸோ இங்கே என்ன எழுதிக்கலாம்?
ஃப்ரம் ஈக்குவேஷன் 3ன்னு எழுதிக்கலாம். எதுலேருந்து நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நமக்கு x1 உடைய வேல்யூ தான் வேணும். அப்போ இந்த 3 அப்படியே இருக்கும். இந்த +6 இந்த சைடு வரும்போது -6 வந்துடும். இப்போ x1 ஈக்குவல் டு பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் 3, பெரிய நம்பருடைய சிம்பிள் மைனஸ். அப்போ x1 உடைய வேல்யூ என்னன்னு கிடைச்சிருச்சு, -3ன்னு கிடைச்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி ஈக்குவேஷன் 7 இம்ப்ளைஸ் போட்டுட்டு இப்போ ஈக்குவேஷன் 5 பாருங்க. இதில் x1ஐயும் x3ஐயும் ஆட் பண்ணால் -10. ஸோ இதில் இந்த x1 x3க்கு பதிலாக -10 போட போகிறோம். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் இந்த x2ஐ எழுதிக்கலாம், -10 போட்டுக்கலாம். ஏன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -10 இல்லையா. ஈக்குவல் டு என்ன இருக்குது, 3ன்னு இருக்குது. இந்த இடத்துல என்ன எழுதணும், ஃப்ரம் ஈக்குவேஷன் 5ன்னு எழுதிக்கணும். இப்போ நமக்கு x2 தான் வேணும். இந்த 3 அப்படியே இருக்கும். இந்த -10 இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும், +10 மாறிடும். அப்போ x2 உடைய வேல்யூ என்ன ஆகும், நமக்கு 13 அப்படின்னு கிடைக்கும். பாருங்க, x1 x2 x3 எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ அதே மாதிரி தான் இப்போ இங்கேயும். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த செகண்ட், அப்புறம் 4th, அப்புறம் 6th எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் பார்க்கலாம். இப்போ இதில் வந்து y1ஐயும் y2ஐயும் ஆட் பண்ணால் 2 வருது. அப்போ இந்த y1 y2க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2ன்னு போட்டுக்கலாமா. இந்த y3 அப்படியே வச்சுக்கலாம், ஈக்குவல் டு -5. நமக்கு y3 தான் வேணும். ஸோ இந்த -5 அப்படியே இருக்கும். இந்த +2 இந்த சைடு வரும்போது -2 ஆகும். அப்போ y3 வேல்யூ என்ன ஆகும், சேம் சிம்பிள்னா அந்த சிம்பிள் அப்படியே போட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ -7ன்னு கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஈக்குவேஷன் 8 இம்ப்ளைஸ்ன்னு போடுறோம். இங்கே இருந்ததுனால நம்ம டேரெக்டாக அப்படியே போட்டுட்டோம். ஸோ இப்போ வந்து அது அங்கே மேலே இருக்கிறதுனால நான் இப்போ திரும்பி எழுதிக்கிறேன். ஈக்குவேஷன் 8 இம்ப்ளைஸ் அப்படின்னு போட்டுட்டு ஈக்குவேஷன் 4 பாருங்க, y2ஐயும் y3யும் ஆட் பண்ணால் -10. ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணால் -10 இல்லையா. அப்போ இந்த y1 அப்படியே இருக்கும். இது ரெண்டுத்துக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம், -10 போட்டு ஈக்குவல் டு -5 அப்படின்னு போட்டுக்கலாம். இங்கே என்ன எழுதணும், ஃப்ரம் ஈக்குவேஷன் 4ன்னு எழுதணும். ஸோ இங்கேயும் வந்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இங்கேயும் எழுதணும் ஃப்ரம் ஈக்குவேஷன் 2ன்னு எழுதணும். ஓகே, இப்போ பாருங்க, நமக்கு y1 வேணும் இல்லையா. இந்த -5 அப்படியே இருக்கும். இந்த -10 இந்த சைடு வரும்போது என்ன ஆகும், +10 தான் மாறிடும். அப்போ y1 உடைய வேல்யூ என்ன ஆகும்னா, வேற சிம்பிள் தான், பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிட்டு பெரிய நம்பர் சிம்பிள் ப்ளஸ் தான் கிடைக்கும். அப்போ y1 வந்து 5ன்னு கிடைச்சிருச்சு. அகைன் என்ன பண்ணணும், ஈக்குவேஷன் 8 இம்ப்ளைஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 6 பார்க்கலாம். இதில் பாருங்க, y1ஐயும் y3யும் ஆட் பண்ணால் -2. ஸோ இந்த y1ஐயும் y3யும் ஆட் பண்ணால் -2. இப்போ இந்த y2-வை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஸோ அது ரெண்டுக்கு பதிலாக -2ன்னு போட்டுக்கலாம். ஈக்குவல் டு என்ன இருக்குது, இந்த சைடு -5ன்னு இருக்குது, அதை போட்டுக்கலாம். சரி, இங்கே என்ன எழுதணும், ஃப்ரம் ஈக்குவேஷன் 6 அப்படின்னு எழுதணும். இப்போ நமக்கு y2 தானே வேணும். ஸோ இந்த -5 அப்படியே இருக்கும். இந்த -2 இந்த சைடு வரும்போது என்ன ஆகும், நமக்கு +2வா வந்துடும். அப்போ y2 ஈக்குவல் டு வேற சிம்பிள்னால பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணா 3, பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ். அப்போ y2வும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளை கண்டுபிடிக்க சொன்னது ஏபிசியோடைய கோஆர்டினேட்ஸ், அதாவது x1 y1 x2 y2 x3 y3 இந்த ஆர்டரில் தான் நம்ம எழுதணும். ஸோ எப்படி எழுதலாம்னா, therefore the vertices of the triangle R அப்படின்னு போட்டு ஏன்னு போட்டு x1 y1 எழுதிக்க போகிறோம். அப்புறம் பின்னு போட்டு x2 y2, அப்புறம் சின்னு போட்டு x3 y3 வேல்யூஸ் எழுத போகிறோம். therefore the vertices of the triangle R போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஏ உடைய பாயிண்ட்ஸ் x1, y1. x1 என்ன வந்திருக்கு, -3ன்னு வந்திருக்கு. y1 என்ன வந்திருக்கு, 5ன்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட் பி உடைய பாயிண்ட்ஸ் x2 என்ன வந்திருக்கு, 13 வந்திருக்கு. y2 என்ன வந்திருக்கு, -3ன்னு வந்திருக்கு. அண்ட் சி உடைய பாயிண்ட்ஸ் x3 பார்த்தீங்கன்னா -7 அண்ட் y3 பார்த்தீங்கன்னா -7. ரெண்டுமே -7 தான் வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த சம். இதை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.